அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்திராட்ட பயங்கரமா சத்தம் போட்டு கோபம் பட்டு நம்ம கார்த்திக்கு என்னையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு தான் நீங்க டாக்டரை வச்சு இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதுக்கு அடுத்து சாமுண்டீஸ்வரி என் தங்கச்சியை எப்படி நீ திட்டலாம் அப்படின்னு நம்ம கார்த்திகை பயங்கரமா திட்டுறாங்க. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது அந்த டாக்டர் பொண்ணு நம்ம கார்த்திகிட்ட இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இதை எப்படியாவது ரேவதிட்ட போய் சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் வேகமா கிளம்பி வராரு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லணும்னு அந்த சந்திராவை பார்த்த உடனே இது எல்லாம் உங்க திட்டம் தானா, என்னைய ரேவதியை பிரிக்கிறதுக்கு தான் நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படின்னு அந்த சந்திராவை பார்த்து நம்ம கார்த்திக் கேட்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா இப்பவே போய் நான் ரேவதிட்ட சொல்ல போறேன், இனிமேல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி என் தங்கச்சி எதுக்கு திட்டுற அப்படின்னு சொன்னோடனே, அதாவது உங்க தங்கச்சி எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, அதாவது சாமுண்டீஸ்வரி அது எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க இருந்து வெளியே போ அப்படின்னு நம்ம கார்த்திகேய திட்டுறாங்க. ஓ, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இனிமேலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், உங்களால இந்த உண்மையை சொன்னா ரேவதி உயிருக்கு ஆபத்து வந்துமோன்னு பயந்து போய் தான் நான் சொல்லாம இருந்தேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், இப்பவே ரேவதிட்ட போய் உனக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புன கார்த்திகை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ மட்டும் ரேவதிட்ட உண்மையை சொன்ன, உன் மாமா கட்டின இந்த தாலியை இந்த இடத்துல அத்தி எரிஞ்சிருவேன் அப்படின்ட்டு நம்ம கார்த்திகை மிரட்டுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. நம்ம கார்த்திக் அப்படியே சொல்ல போன விஷயத்த பின் வாங்கிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.